எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோல ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான மிக பெரும் அளவுக்கு சோககரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் மகன் தன்னுடைய கடைசி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்முடைய முதல்வர் அவரிடம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்னைக்கு எல்லாரையுமே மிக பெரும் அளவுக்கு அழுக வைத்து இருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தை முதல்வர் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அப்பா முதல்வர் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்தை, அப்படி என்ன அந்த ஒரு வார்த்தையை முதல்வர் விஜய் அந்த கடைசி தருணத்தில் சொன்னாங்க. இந்த அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்த அளவுக்கு முதல்வர் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் தான் மனசுல வச்சிருந்த என்ன விஷயத்தை சொன்னாங்க அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அதை கேட்ட உடனே முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னது செஞ்சதும் தான் ரொம்பவே முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயம். அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 2-3 மாதங்கள் ஆகுது. அவருடைய ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. இதுவரைக்கும் தமிழகத்தில் 60 ஆண்டுகளுக்கும் மேல திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணி இருந்தாலும் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி ஒட்டுமொத்த ஊழலையும் வெறும் 2-3 மாதங்களிலே ஒழிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தாலையும் இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியல. இதையெல்லாம் நடக்காத விஷயம், இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியன் 1, இந்தியன் 2 அப்படிங்கிற 2 படத்தையே கூட எடுத்தாங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறத பற்றி. ஆனா முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த 2 மாசத்துல அசால்ட்டா ஊழலை ஒழிச்சது ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் பாருங்க, முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த 2 மாசத்துல தமிழகத்துடைய நிலையவே மாற்றிட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும், அது ஏழை மக்களாக இருக்கட்டும், பணக்கார மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா எங்களுடைய மாநிலத்தில் பாருங்க, எங்க சிஎம் எங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டுமே குறிக்கோளை வச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய குழந்தைகள் தமிழகத்தில் படிச்சாதான் எங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், எங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலம் இருக்கும். எங்க மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிஎம்களும் கொள்ளையடிக்கிறத மட்டும்தான் குறிக்கோளா வச்சிருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு மாநிலத்து மக்களும் இப்ப வெதும்பி போய் பேசிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் தீர்வா அவங்க சொல்றது இந்தியாவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிஎம்ஆ வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பெருமையா பேசிட்டு இருக்க நம்முடைய முதல்வர் விஜய் குறித்து நம்முடைய தமிழக மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சூப்பர்பா, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஜீசஸ், எங்களுக்கு இதுல மாற்று கருத்தே கிடையாது, நல்ல ஆட்சியை கொடுப்பாரு, தமிழகத்தை அடுத்த 15 வருடங்கள்ல உலகத்திலே மிக சிறந்த நாடா மாத்துவாரு, இதுல எந்த ஒரு சின்ன மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. ஆனா எங்களுக்கு தேவை அவர் சங்கீதா அவர்களோட சேரணும். சங்கீதா அவர்கள் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது கூட இருந்தவங்க. இன்னைக்கு அவர் சிஎம்ஆ இருக்கும்போது அவங்க லண்டன்ல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சிஎம் செரிமோனி கூட முதலமைச்சர் விஜய் மனைவியும் வரல, மகனும் வரல, மகளும் வரல. ஆனா த்ரிஷா வந்திருக்கிறாங்க. சரி, தல அஜித்தும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் பல 10, 20, 30 வருடங்கள் கழிச்சு சந்திக்கிறாங்க. அங்க பார்த்தா த்ரிஷா இருக்கிறாங்க. எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது, நாங்க எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. இப்படி த்ரிஷா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சிஎம் ஆன பிறகு அவருடைய உண்மையான பலத்தை காட்டின பிறகு அவங்க கூடயே சுத்திட்டு இருக்கிறாங்க. காதலுங்கிற பேர்ல சுத்திக்கிட்டே இருந்து ஒரு நல்ல குடும்பத்தை கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் இருக்கிறதுக்கு காரணமான சங்கீதா அவர்களை தனிமையில விட்டுட்டாங்கன்னு தமிழக மக்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, முதலமைச்சர் விஜய் மகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஈகோ பிடிச்சவரா. அதாவது முதலமைச்சருக்கு மேல, அவங்களுடைய அப்பாவுக்கு மேல 18 மடங்கு அவருடைய மகன் ஈகோ பிடிச்சவரா. இது வரைக்கும் ஒரு சின்ன உதவியை கூட முதலமைச்சர் கிட்ட கேட்டதே இல்லையா. அவருடைய பட தயாரிப்புல ரொம்பவே டைரக்ஷன்ல ரொம்பவே பிஸியா இருக்கும்போது பல நாட்கள் சாப்பிடாம இருந்ததுனால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட சொல்லிடலாம், உங்களுடைய அப்பா கிட்ட சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் பக்காவா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வேண்டாம், என்னுடைய அப்பா சொல்லி எனக்கு எதுவுமே வேண்டாம், அதோட என்னுடைய அப்பா இருக்கிற மாநிலத்தில் எல்லா இடத்துலையுமே ட்ரீட்மெண்ட் நல்லா தான் கொடுப்பாங்க, அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாராம். இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட விஷயம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே உடனடியாக ஃபோன் கால் பண்ணாராம். அப்பதான் முதல் முறையா ஜேசன் சஞ்சய் அவர்கள் மனம் உடைஞ்சு பேசுனது, அப்பா எனக்குன்னு நீங்கள் ஒன்று பண்ணணும்னா இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அம்மாவோட சேருங்க, அவங்க தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதற்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள், அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ உடம்ப நல்லா பார்த்துக்கோ, எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்கள் ஜேசன் சஞ்சய் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்க செஞ்ச செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.